ஹே காய்ஸ், காலைல 2 ட்ரை கொய்யாக்கா அறுத்து வச்சுட்டு வெயிட் வைக்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. காலையில் போய் வெயிட் வச்சு அவங்க 2 பேர்த்தையும் கிளப்பி விட்டுட்டு மாடு 2 தண்ணி விட்டு மாற்றி கட்டி கூளத்தை அள்ளி போட்டு நம்ம தீவனக்காட்டுக்கு வந்து இடையில ஒரு மழை பெஞ்சனால தண்ணி பாய்க்காம விட்டாச்சு. அதனால் இன்னைக்கு காலையில் அதுக்கு தண்ணியை திறந்துட்டு பாய்ச்சிட்டு இருந்தேன். என்ன தான் வந்து நம்ம தண்ணி விட்டாலும் மழை பெஞ்சு வளர்கிற மாதிரி வளர மாட்டேங்குது. தண்ணி அடைச்சி முடிச்சுட்டு கொய்யாக்கா கேட்டிருந்தாங்க. அதை அறுக்க போன இடத்துல தான் வந்து இந்த வவ்வாலை பார்த்தோம். நல்லா முட்டை கொய்யாக்கா தின்னு விட்டு எப்படி தலைகீழாக தொங்குது பாருங்கள். அப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு 10 கிலோ காயை அறுத்துட்டு கடையில் கொண்டு போய் கொடுக்கலான்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா, தம்பி மிஷின் எடுத்துகிட்டு வா வெயிட் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. சப்போட்டா காயை எடுத்துகிட்டு அப்புறம் அந்த அண்ணனுக்கு 2 மூட்டையை வெயிட் வச்சு அனுப்பிச்சி விட்டுட்டு கொய்யாக்காவை கொடுத்துட்டு திரும்ப தோட்டத்தில் வந்து பார்த்தா குட்டியெல்லாம் கத்திகிட்டே இருந்துச்சு. அப்புறம் குட்டிகள்லாம் திறந்து விட்டு நாட்டுக்குட்டிக்கு வந்து டெய்லியும் சாயந்தரம் வந்து ஒரு பேஷன் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவோம். அதில் தவிடும் தீவனமும் போட்டு வச்சுருவோம். வெயில் காலத்துக்கு மட்டும் எதுவும் கிடைக்காதனால தண்ணி ஃபுல்லாக குடிச்சுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு ஆட்டுக்குட்டியை அடைச்சோம். ஆட்டுக்குட்டியை அடைக்கிறத தான் வந்து ஒரு குட்டி பால் குடிக்காமல் கத்திகிட்டே கிடந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஆடு குடிக்க விடல. அதை அப்புறம் கட்டி போட்டு குடிக்க விட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி